Hi friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து ஆட்டு தலை குழம்பு தான். ஆட்டு தலை குழம்பு கிரேவி நீங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா மூளை நெக்ஸ்ட் வந்து அந்த ஆட்டு தலையோட 3 பார்ட்டா நான் பிரிச்சு வச்சிருக்கேன். அது எப்படின்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஒரு முழு தலையாக வாங்கியிருக்கேன். இந்த முழு தலையை வந்து நான் 3 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு எலும்பே இல்லாமல் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மூளை, நெக்ஸ்ட்டு எலும்பெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் எலும்பு கறியெல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம குழம்பு வச்சிடலாம். சின்ன குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த எலும்பெல்லாம் போய் மாட்டும், சாப்பாட்டில் கலந்துடும். நம்ம வேக வச்சோம்னா ரொம்ப நல்லா வெந்துருச்சுன்னா கஷ்டம். அப்போ நீங்கள் சின்ன பசங்களுக்கு கொடுக்கும் போதே இந்த எலும்பு பாட்டை நீங்கள் தனியாக எடுத்துதுங்க. வெது கறியும் நீங்கள் மூளையும் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இப்போ வந்து நான் 3 பார்ட்டாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் வந்து இந்த எலும்பையும் இந்த கறியும் சேர்த்து தான் நான் குழம்பு பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு மூளை வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கேன். இப்போ வந்து நான் மூளை ஃப்ரை பண்ணல, வெறும் வந்து குழம்பு மாதிரி தான் பண்ணுறேன். இந்த குழம்புக்கு வந்து நான் ஆனியனும் டொமேட்டோவும் நான் சேர்க்கவே இல்லை. இப்போ சட்டுன்னு வந்து நம்ம குழம்பு பண்ணோம்னா வெங்காயம் தக்காளிலாம் அதிக நேரம் இல்லை, இல்லை வெங்காயம் தக்காளி வீட்டில் இல்லை கம்மியாக இருக்குன்னா நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி குழம்பு பண்ணலாம். இது நீங்கள் மட்டன்லேயும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் இந்த கரம் மசாலாலாம் எடுத்துக்கேன். சோம்பு, ஏலக்காய், அடுத்தது பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு எல்லாம் எடுத்துக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த தலைக்கறியை ஆட் பண்ணிக்கோங்க. எலும்போடு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு எலும்போடு சேர்த்து சமைக்கிறேன். நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் தனித்தனியாக பிரித்து சமைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து ஒரு 10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். நம்ம வீட்டில் மோஸ்ட்லி வந்து வெங்காயம் தக்காளி வதக்கி அதுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்வோம். இது வந்து அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு வந்து வீட்டில் எதுவுமே இல்லை, நம்ம தலைக்கறி வாங்கிட்டோம், வெங்காயம் தக்காளி கம்மியாக இருக்குது, அதிக நேரம் இல்லைன்னா டக்குன்னு இந்த மாதிரி ரெசிபி பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிடலாம். நான் மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறமா தனியா தூள் ஒரு 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் வந்து ஒரு 1 டீஸ்பூன் போடுறேன். இது வந்து குழம்பு மிளகாய் தூள் வீட்டிலேயே அரைச்சது. நீங்கள் வந்து கடை மிளகாய் தூள் போடுறீங்கன்னா தனியா தூள் அளவே நீங்கள் கடை மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த எண்ணெயிலே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து குழம்பு நல்ல கலராக வரதுக்காக நான் வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் தேவைப்பட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிடலாம். வாட்டர் வந்து நான் ஒரு 1.5 கப் ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி சிக்கனில் ட்ரை பண்ணேன். எதுக்காக நான் ஆனியன் டொமேட்டோ போடலன்னா, நான் பேபி இருக்கிறதால, ட்வின் பேபி இருக்கிறதால எனக்கு வந்து அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதே நான் சமைச்சிடுவேன். அவங்க எழுந்துக்கிறதுக்குள்ளே சமைக்கணும். அப்போ எனக்கு ஆனியனும் டொமேட்டோவும் அது எனக்கு நேரம் இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிளாக நான் பண்ணிப்பேன். ஸோ நீங்களும் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6 to 7 விசில்ஸ் விடுங்க, இல்லைன்னா ஒரு 5 to 6 விசில் விடுங்க. நல்லா நம்மளுக்கு குக் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மூளை ஃப்ரை பண்ணது 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம சோம்பு மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரே ஒரு வெங்காயம் வந்து எடுத்து நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பச்சை மிளகா சேர்க்கும் போது நீங்கள் மிளகாத்தூள் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகா வந்து நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். வீட்டு மிளகாத்தூள் இது ஒரு 1 டீஸ்பூனு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு மூளை வந்து நான் எடுத்து இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ லைட்டாக தண்ணி வந்து ஸ்ப்ரிங்கிள் மட்டும் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து நமக்கு மூளை பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு.
இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி இது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மூளை வந்து நம்மளுக்கு உடையாமல் இருப்பாங்க. இப்படியே வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க, நான் ஒரு மினிமம் வந்து ஒரு 6 விசில் விட்டுருக்கேன். இப்போ ஸ்டீம் எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, நம்மளுக்கு நல்ல குழம்பு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுவே வந்து உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் நீங்கள் ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா நல்லா கிரேவி மாதிரி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து ஹை கொலஸ்ட்ரால், அதுக்காக வந்து நீங்கள் வந்து ஹார்ட் பேஷண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து ரொம்ப வயசானவங்க இது ரொம்ப எடுத்துக்க தேவையில்ல. ஒருவேளை நீங்கள் நார்மலாக எடுத்துக்கிட்டா கூட ஒரு வாரத்தில் 1 டைம் மட்டும் எடுத்துக்கோங்க. மட்டனோட இதில் வந்து கொஞ்சம் ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் பார்த்து சாப்பிடுங்க. ஆனால் இது வந்து இந்த மாதிரி குழந்தை பிறந்தவங்களுக்கு வந்து தலை நிற்கிறதுக்குலாம் இது ரொம்ப நல்லது. ஸோ என் வீட்டில் வந்து பாப்பாவுக்கு தலை நிற்கிறதுக்காக பெரியவங்க என்ன சாப்பிட சொன்னாங்க. அதுக்காக வந்து இந்த வீக்லி ஒன்ஸ் தான் நான் இதை எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்மளுக்கு தலைக்கறி குழம்பு, வெங்காயம் தக்காளி இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து மூளை ஃப்ரை. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2 ரெசிபி பண்ணதுக்கு எனக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. நம்ம கடகடன் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்து என்னோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.